பாருங்கள் இந்த இந்த குறிப்பிட்ட பிரிட்ஜுக்குரிய இன்ஃபீல் கான்க்ரீட்டிங் ஒர்க் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை எங்களுடைய இந்த பேஜை ஃபாலோ பண்ணுகின்ற அனைவருக்கும் தருகின்றோம். கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அதில் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் சொல்கிறோம் வந்து இன்ஃபீல் கான்க்ரீட்டிங் ஆஃப் பியர் பிரிட்ஜிலே பியருக்குரிய இன்ஃபீல் கான்க்ரீட்டிங். உங்களுக்கு இன்ஃபீல் கான்க்ரீட்டிங்னு சொன்னால் தெரியுமோ தெரியல. இது எப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பாருங்கள், இதில் ஒரு மலை ஒன்று இருக்குது இந்த இதுக்குள்ளே பிரிட்ஜுக்குள்ளே. அதை நாங்கள் இந்த கொங்க்ரீட்டை போட்டு கிரேட் 30 கொங்க்ரீட்டை போட்டு கிரேட் 30ங்கிறது ரேஷியோ வந்து 1:2 ரேஷியோவில் சிமெண்ட்டு சேண்ட் அக்ரிகேட் இட்டு நாங்கள் இதனை மட்டம் செய்யும் வேலையை தான், அதாவது ஃபில்லிங் லெவலுக்கு ஃபில் பண்ணுறதுடைய ஒர்க் நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, இது பாருங்கள், மிகப்பெரிய ஒரு ஸ்வீட்டரை போட்டு, அதாவது அந்த கொங்க்ரீட்டை அங்கே மிக்ஸ் பண்ணி பாருங்க, அங்கே இருந்து இந்த வழியாக ஓடி வருது பாருங்கள். பாருங்கள், இந்த இன்ஃபில் கான்க்ரீட்டிங் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறத பாருங்கள். இது ஒரு ஹார்ட் ஒர்க். இதை வந்து நாங்கள் ஹேங்கர் பண்ணியிருக்கிறோம். இந்த ட்ரெயின் போஸ்ட்டை நம்ம ஹேங்கர் பண்ணி இதை லெவல் பண்ணுவதற்குரிய, அதாவது மட்டம் செய்வதற்குரியான ஒர்க் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், கொங்க்ரீட் வர ஒர்க் அங்கே இருந்து இங்கே வந்துருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான பாலம் ஒன்று தான். இந்த பாலத்தை எடுத்தீங்கன்னா இதில் 2 அபார்ட்மெண்ட்களையும் ஒரு பியரையும் கொண்டது தான் இந்த பிரிட்ஜ். இதுக்கு ஒரு டெம்பரரியான பாலம் தான். இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் வந்து டெம்பரரியாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குறித்த காலத்துக்கு இது தயார் செய்யப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், இது ஒரு கொஃபடம் என்ற திட்டத்திற்குள்ள கொஃபடம் ஒன்று அடிக்கப்பட்டு தான், அதாவது ஒரு ஆற்றுக்குள்ளே நடக்கப்படுவதன் காரணமாக அதில் நீர் உள்ளுக்கு வராமல் இருப்பதற்காக வளைக்கு நாங்கள் கொஃபடம் அடிச்சிருக்கிறோம். அடித்து தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது பாரிய அளவிலான நீர் வரக்கூடிய ஒரு நீரோட்டத்தில் தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஓகே, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் மேற்கொண்டு இதோட தொடர்பான வீடியோக்களை அடுத்தடுத்த எங்களுடைய பதிவுகளில் தருவோம் உங்களுக்கு.